சொல்லாம நேர்மையா இருந்தா உங்களுக்கு கெடுதலே வராது. அப்படியே வந்தாலும் கடவுள் யார் மூலமாவது கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. அதே மாதிரிதான் அர்ஜுன் சாரியும் உங்களையும் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. நான் உண்மை பேசுனேன், எனக்கு நல்லது நடந்துச்சு. அக்கா உனக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதான் பிரசாதம். தேங்க்யூக்கா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? தாராளமா கேளு. இந்த துளசி குட்டிக்கு இல்லாத உரிமையா? அம்மா சொன்னாங்க உங்களுக்கு பிரெயின் டியூமர்னு. நீங்க அதை மறைக்காம அர்ஜுன் அங்கிள் கிட்ட சொன்னதுனால தான் உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறாராமே. எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறத பத்தி இவன் மனசுல போட்டு அலட்டிக்கிட்டு இருந்தா இவளோட ஆபரேஷன் எப்படி நல்லபடியா நடக்கும்? உண்மையை சொல்லிடலாம். துளசி குட்டி, அக்கா நான் இப்போ உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். சொல்லுங்கக்கா. எனக்கு உண்மையிலேயே பிரெயின் டியூமர் கிடையாது. ரிப்போர்ட் மாறி போயிடுச்சுன்னு டாக்டர் உண்மையை சொல்லிட்டாரு. அவரு என்கிட்ட மட்டும்தான் உண்மையை சொன்னாரு. ஆனா நான் யார்கிட்டயுமே சொல்லல. நான் அர்ஜுன் சார் லவ் பண்றேன். ஓ, எனக்கு பிரெயின் டியூமருங்கிறதுனால அவர் என்கிட்ட ரொம்ப அன்பா பாசமா இருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்போ நீ பேசுறத பார்த்து என் மனசெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கே அர்ஜுன் சார் கிட்ட போய் எனக்கு பிரெயின் டியூமர் இல்லங்கிற உண்மையை சொல்ல போறேன். ஆல் தி பெஸ்ட்க்கா. தேங்க் யூ. தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். அதான் உண்மையை சொல்லிடுறேன்ட்டல்ல. ஆனந்த், கிளையண்ட் எதுக்குடா ஆபீஸ்க்குலாம் வர சொல்ற? நம்மள போய் பார்த்துருக்கலாமே. இல்லைண்ணா, அவர் தான் ரொம்ப அவசரப்பட்டாரு. அதனால தான் நான் அவரை ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன். யாருமே பொய் சொல்லாம நேர்மையா இருந்தா உங்களுக்கு கெடுதலே வராது. அப்படியே வந்தாலும் கடவுள் யார் மூலமாவது கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. அதே மாதிரிதான் அர்ஜுன் சாரியும் உங்களையும் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. நான் உண்மை பேசுனேன், எனக்கு நல்லது நடந்துச்சு. வசு, வசு. என்ன அர்ஜுன் சார்? என்ன ஏதோ யோசனையிலே இருக்க? இல்ல அர்ஜுன் சார், நீங்க சொல்லுங்க. ஒரு கிளையண்ட் வராரு, நாங்க பேசுறது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கோ. சரிங்க அர்ஜுன் சார். சார், என்ன வசு? எனக்கு ஒரு ஆசை அர்ஜுன் சார். சொல்லு வசு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க எல்லார்கிட்டயும் உண்மையை மட்டும் பேசணும். எக்காரணத்து கொண்டும் போய் பேசக்கூடாது. முடியுமா அர்ஜுன் சார்? கண்டிப்பா கண்டிப்பா முடியும் வசு. நான் எப்பவுமே அப்படித்தான். ஆனா பிசினஸ் சமயங்கள்ல கொஞ்சம் ஏத்தி இறக்கி தான் பேசி ஆகணும். பட் நான் இன்னைக்கு உண்மையே பேசுறேன். அண்ணா, கிளைண்ட் தான் நினைக்கிறேன். யா, கம் இன். வாங்க சார். ஹலோ வாங்க சார், வாங்க. ஹலோ அர்ஜுன் சார். வெல்கம் சார், வெல்கம். உட்காருங்க. தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வெரி நைஸ், வெரி நைஸ். வசு, சாருக்கு ஜூஸ். அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு நல்லா இருக்கு? போயிட்டு இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். அப்புறம் சொல்லுங்க தம்பி, நீங்க வருவீங்கன்னு சொன்னா என்ன விஷயம்? எனக்கு அர்ஜென்ட்டா சோலார் போர்ட் 400 தேவைப்படுது. கர்நாடகால ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆயிருக்கு. இம்போர்ட் பண்றதுக்கு டைம் இல்ல. இமிடியேட்டா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். உங்க பிரைஸ் எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா நான் எடுத்துக்கிறேன். ஆமா, உங்களுக்கு எத்தனை போர்ட் தேவைப்படுது? 400 போர்ட் தேவைப்படுது சார்.
சார் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ஓவரால் 400 ப்ராசஸர் வந்து ஒரு 8C ஆகும் சார். என்னது இது 10 கோடின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா 8 கோடின்னு அண்ணன் சொல்றாரு. என்ன சார் நீங்க ஜேகேஆர் குரூப்ல பிரைஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொன்னாங்க, அதை நம்பி தான் நான் வந்தேன். மிஸ்டர் புண்ணியமூர்த்தி, என்னுடைய ப்ரைஸ் ரொம்ப பர்ஃபெக்டான ப்ரைஸ். ஏற்கனவே அண்ணன் கம்மியா சொல்லியிருக்காரு, இதுல இவர் பார்கெயின் வேற பண்ண போறாரோ? என்னது ரொம்ப கம்மி ப்ராஃபிட் மார்ஜின்ல கொட்டேஷன் கொடுக்கறாரு அர்ஜுன் சார். என்ன மிஸ்டர் அர்ஜுன், மார்க்கெட் பிரைஸோட கம்பேர் பண்ணா 10 கோடிங்கிறது கரெக்டான டீலா இருக்கும். நான் அதை எதிர்பார்த்து தான் வந்தேன். ப்ரொடக்ஷன் காஸ்ட் கமிஷன்லாம் போக உங்களுக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஆனா நீங்க என்னடான்னா 8 கோடிங்கிறீங்க. இல்ல எப்பவுமே ஜேகேஆர் கம்பெனியோட ப்ராஃபிட்டோட மார்ஜின் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன் நான். இப்ப உடனடியா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 6 மாசத்துல பவர் சப்ளை பண்ணா எனக்கு 100 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். அதனால 10 கோடிக்கே நம்ம டீலை முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு ஆப்பர் மெயில் போடுறேன். உங்க கொட்டேஷனை கொடுங்க, ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்தாங்க சார். அப்ப நான் கிளம்புறேன் மிஸ்டர் அர்ஜுன் சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வரேன் மேடம். ஓகே வரேன் சார். பாத்தியா பசு, பர்ஃபெக்டா பேசின, கை மேல பலன். 8 கோடி ரூபாய் ஆஃபருக்கு 10 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. உண்மைக்கும் நேர்மைக்கும் எப்பவுமே முழு மரியாதை உண்டு அர்ஜுன் சார். Of course வசு, it's true. நாளைக்கு ஒரு நாள் வீட்ல எல்லாரும் உண்மையை மட்டுமே பேசணும். அதான் என்னோட 7வது ஆசை. ஓகே வசு, டன், செஞ்சிடலாம். தேங்க்யூ அர்ஜுன் சார். அர்ஜுன், பூ போடு. ஆமா, ஆளுக்கு மத்தியில எல்லாரும் கூட்டம் போட்டு நிக்கிறாங்க. உன் வீட்டுக்காரன் ஏதாவது கட்சியில சேர போறானா என்ன? பெருசா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறான். தெரியலையே பாட்டி. சரி வா போய் பார்க்கலாம். வா. தம்பி, நாடு கிடக்குற கிடப்புல காந்தி படத்துக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துறீங்க. மனசுல ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. அது ஒண்ணு இல்ல பாட்டி, இன்னைக்கு காந்தி ஜெயந்தி. மகாத்மா காந்திய பத்தி நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். ஆனா காந்தி கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம், பொய் பேசக்கூடாது. காந்தி வழியை பின்பற்றவங்க எல்லாருமே இத உறுதியா கடைபிடிப்பாங்க. உண்மை பேசுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, வேற எதுலயுமே கிடைக்காது பாட்டி. அந்த நிமிஷம் அதனால ஒரு சின்ன பாதிப்பு வந்துட்டா கூட அந்த உண்மை பேசுனதுக்கான பலன் நமக்கு உடனே கிடைச்சிடும். இப்ப இவ்வளவு நான் எதுக்கு சொல்றேன்னா, வசுவோட அடுத்த ஆசை நம்ம எல்லாரும் எந்த சூழ்நிலையிலும் சின்ன பொய் கூட பேசக்கூடாது, உண்மை மட்டும்தான் பேசணும். அப்பா, பச்சாரம் பச்சாரம் உண்மை. கரெக்ட் தானே வசு? ஆமா சார். ஏய், என்னடி உன் ஆளு உண்மை அது இதுங்கறா? நம்ம 2 பேர் வாயில இது வரவே வராதேடி. அப்புறம் எப்படி உண்மை பேசுறது? ஏய், இவன் நம்மள காலி பண்றதுக்கு ஏதோ திட்டத்தோட வந்திருக்காடி. ஆமா பாட்டி, உண்மையை பேசணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேற எதையோ போட்டு வாங்கறதுக்கு இந்த வசு திட்டம் போடுறா.
அவ அடிச்சு கேட்டா கூட நம்ம உண்மையை சொல்லக்கூடாது பாட்டி. ஐயோ, அத வேற இவன் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காளே. இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருக்கும். ஏய், என்னடி என்னமோ புலி வருதுங்கிற மாதிரி ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு இருக்க, என்னது? ஆ, இருங்க பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வரப்போகுது. என்னடி இது ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிங்கறா? அப்படி என்னவாடி இருக்கும்? தெரியலையே பாட்டி, இரு பார்க்கலாம். வசுந்தரா மேடம், இது ஸ்பெஷல் சேர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2 மணி நேரத்துக்கு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள நாம நம்ம வேலையை முடிச்சிடணும். சரிங்க உத்தமன். ஏண்டா உத்தமா, இது என்னடா ஸ்பெஷல் சேரு? அப்படி என்ன அதுல இருக்கு? ஏதோ கொம்பெல்லாம் வேற முளைச்சிருக்கு. இந்த சேரை பத்தின எல்லா டீடைல்ஸையும் வசுந்தரா மேடம் உங்களுக்கு விரிவா சொல்லுவாங்க. ஏன், உனக்கு வாய் இல்லையா? வாய் இருக்கு, அது எப்ப பேசணும் எப்ப அடக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வாய் எப்ப பார்த்தாலும் ஏதாவது திங்கறதுக்காக தானே திறக்கும். நல்லது பேச யாரும் கொஞ்சம் அதிகமா பேசாதீங்க, அமைதியா இருங்க. இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஜாலியான போட்டி நடக்க போகுது. அதுல ஜாலியும் இருக்கு, சீரியஸும் இருக்கு. ஏய், என்னடி ஜாலி சீரியஸ்னு ஏதோ புதுசா கதை விட்டுட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி. இந்த சேர்ல உட்கார்ந்து நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். உண்மைய சொன்னா பச்சை விளக்கு எரியும், பொய் சொன்னா சிகப்பு விளக்கு எரியும். நம்ம வீட்ல தான் விட தெரியாம நிறைய கேள்விகள் சுத்திக்கிட்டே இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த சேர் நல்ல ஒரு பதில சொல்லும். அது எப்படி நாங்க நம்புறது? ஓ அப்படியா? உத்தமன், நீங்க இந்த சேர்ல உட்காருங்க. நான் இதுக்கு மேடம் இருக்கட்டும், பரவாயில்ல விடுங்க. உட்காருங்க உத்தமன், நான் சொல்றேன். சரிங்க மேடம். உத்தமன், இந்த JKR குரூப் ஆஃப் கம்பெனிஸோட MD நீங்க தானே? இப்ப நான் என்ன சொல்லணும்? ஆமான்னு சொல்லுங்க. ஆமா. கரெக்டா சொல்லுது மம்மி. என்னடி இது? பாத்தீங்களா, பொய் சொன்னாரு, அதான் ரெட் எரிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन. உத்தமன், இந்த JKR குரூப் ஆஃப் கம்பெனியோட MD ஓட PA தானே நீங்க? ஆமா ஆமா மேடம். ஐ பச்சளை தெரியுது. பாட்டி, இது உண்மையாதான் இருக்கும் போல இருக்கே. பாத்தீங்களா, இப்போ உண்மையை சொன்னாரு, பச்சை லைட் எரியுதா? இப்போ வேற ஏதாவது டவுட் இருக்கா? உங்கள யாருக்காவது டவுட் இருக்கா? ஏய், என்னடி இது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சத்திய சோதனையா இருக்கு. காலையில எல்லாரும் உண்மையை பேசணும்னு சொன்னாங்க. இப்ப என்னமோ ஒரு சேரை கொண்டு போட்டு விளக்கெறி விட்டுட்டு இருக்கா. இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு. ஆமா பாட்டி, வசுனாலே வில்லங்கம் தான். கண்டிப்பா ஏதாவது வச்சிருப்பா பாரு. இப்போ முதலா காந்திமதி பாட்டி நீங்க வாங்க. ஐயோ, என்னடி பலிக்கடாவே நானா? இந்த அமெரிக்காவில சேர்ல உட்கார வச்சுதான் கரண்ட் கொடுத்து ஆளுங்களை க்ளோஸ் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணி வச்சிருக்கியா? ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நீங்க வாங்கல. என்னடி, எதுக்குடி என்ன கூப்பிடுறா? சரி சரி, எது கேட்டாலும் பார்த்து பேசு, எதுவும் உளறி தொலைச்சிராத. என்ன சரியா? பாட்டி தைரியமா போங்க. எனக்கு என்ன பயம்? வெரி குட் வெரி குட். உட்காருங்க பாட்டி. ஏண்டா உத்தமா, பெரிய சேரா கொண்டு வரக்கூடாது? இடுக்கமா இருக்கேடா. பாட்டிக்கு இப்போ கேள்வி. அர்ஜுன் சார் வச்சிருந்த ஹார்ட் ஃப்ரெண்டோட பாக்ஸ்
காணாம போனதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அத நீங்க எடுத்தீங்களா? ஐயோ, இப்படி ஒரு கேள்வியை கேட்டு சாகடிக்கிறாளே. அந்த பாக்ஸ் ஆட்டையை போட்டு அமக்கலம் பண்ணது நான் தான். ஆனா இப்ப இங்க என்ன பதில் சொல்றது? என்ன இவ போட்டு பாக்குறாளா? ஆமான்னு சொன்னா பச்சை லைட் எரியும், இல்லன்னு சொன்னா ரெட் லைட் எரியும். நான் மாட்டிப்பேனே. எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இல்ல, அந்த 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 பாக்ஸுக்கு எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. எனக்கு அதை பத்தி நான் ஒண்ணுமே தெரியாது. பச்சை 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 பச்சை. என்னது இது? பொய் சொன்னா பச்சை லைட் எரியுது. அத பத்தி நமக்கு என்ன? பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? இப்போது என்ன நம்புறீங்களா? என்ன நம்புறியாடி? என்னமோ நான் ஏதோ திட்டம் போட்டு அந்த பாக்ஸை எடுத்து யார்கிட்டயோ கொடுத்து எரிக்க சொன்ன மாதிரி எல்லாம் பேசினேன். இப்போ இந்த நாற்காலியை நம்புறீங்களா? ஏய் இனியா, இதோ இந்த நாற்காலியை நம்பலாண்டி, நம்பலாம். நல்ல நாற்காலிதான். அது சும்மா நான் கலக்கிட்ட பாரு. இனியா, அடுத்தது நீதான். வாமா. தைரியமா போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போ போ போ. நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்து உட்காருமா. உங்களுக்கான கேள்வி. அர்ஜுன் சாருடைய ஹார்ட் ஃப்ரெண்டு நீங்க தானே? ஐயோ மம்மி, மாட்ட போறா. மாட்டட்டும். ஐயோ, இவ வேணும்னே இப்படி ஒரு கேள்வியை கேக்குறா. இப்ப என்ன பண்றது? பாக்ஸ பத்தி கேட்டதுக்கு பாட்டி பாக்ஸ் எடுத்தது நான் இல்லன்னு போய் தான் சொல்லுச்சு. அப்போ கிரீன் லைட் எரிஞ்சது. அதே மாதிரி நாமளும் போய் சொல்லுவோம், ஆமான்னே சொல்லிடுவோம். ஆமாமா, நான் தான் ஹார்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ, இந்த பொய்க்கெல்லாம் பச்சை லைட் எரியுதே. பாத்தீங்களா அர்ஜுன்? பாத்தீங்களா பச்சை லைட் எரியுது? பாத்தீங்களா பச்சை பச்சை. நான் தான் உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்ட். என்னடி இது? என்ன கிரீன் லைட் எரியுது? ஏய் பாத்தியா, பச்சை லைட் எரிஞ்சது. ஆமா, பச்சை லைட் எரியுது. ஆமா. இனியா, நீ வேற லெவல். இனியா, உண்மையை தவிர நீ வேற எதையுமே பேச மாட்ட போலயே. புரிஞ்சா சரி. ஓகே. பச்சை லைட் எரிஞ்சு காப்பாத்திருச்சா? ஏய், ரெண்டு பேருமே போய் தான் சொன்னோம். அப்புறம் எப்படி பச்சை லைட் எரிஞ்சிச்சு? அப்படின்னா இந்த சேர் டுபாக்கூர் சேர் தாண்டி. பாப்போம் பாப்போம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே போய் தான் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பச்சை லைட் எரியுதான்னு பாப்போம். அடுத்ததா மீனாட்சி, நீங்க வந்து உட்காருங்க. நான் இதுக்கு வந்து அந்த சேர்ல உட்காரணும்? மீனாட்சி, நீ ஏமா பயப்படுற? அங்க போய் உட்கார்ந்து கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல போற, அவ்வளவுதானே? அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பயப்படல அத்தை, சும்மா தான் கேட்டேன். நான் போறேன். பயப்படாம போ. ஆல் தி பெஸ்ட். பாத்து உட்காருங்க. உங்களுக்கான கேள்வி. நீங்க சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட்டதுக்கான காரணம் அர்ஜுன் சாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தானே? ஐயோ, என்ன இப்படி கேட்டுட்டான்? ஆமா.
பாத்தீங்களா கிரீன் லைட் எரியுது. இப்பவாது புரிஞ்சுக்கிட்டா சரி, நான் சொல்றதுதான் உண்மைன்னு. ஏன் மேடம் இந்த சேர்ல பச்சை லைட் எரியுது, ஏதோ கோளாறா இருக்குமோ? அட இருங்க உத்தமன். ஏ வசு, என்னமோ எல்லாரையும் உட்கார வச்சு நீ கேள்வி கேக்குறியே. நீ உட்காரு, நாங்க உன்னை கேள்வி கேக்குறோம். நான் உட்கார்றேன், நீங்க நிதானமா கேள்வி கேளுங்க. வசு, உனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொல்றியே, ஆனா எப்பவுமே உற்சாகமா இருக்க. நிஜமாவே உனக்கு பிரெயின் டியூமர் இருக்கா இல்லையா?